ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3D பிரிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஸ்கல்ப்ட் சம்மந்தப்பட்ட டிசைன் பண்ணுறீங்க, பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, அது ஃப்ரீ தான். அது போக ஜிபிஎஸ் சாஃப்ட்வேர்லையும் ஸ்கல்ப்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் படி அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ண ஃபைல் தான், பட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்ல தான் பண்ணியிருப்பாங்க, பிளெண்டர்லையும் பண்ணுவாங்க. கிரியோ, சாலிட் ஒர்க் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கட்டி யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் மட்டும் ஃப்ரீயா கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா Fusion 360. அதை பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி டுட்டோரியல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை தவிர வேற கேட் சாஃப்ட்வேர் ஃப்ரீயா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ கேட் சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், டைம் எடுத்துக்கும். பட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க, அதோட டைமென்ஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெர்ஷன் 1 பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முதல்ல 0.2 இருந்துச்சு. பட் பாத்தீங்கன்னா இதான் பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி Fusion 360 எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கேட் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க 3D பிரிண்ட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டிசைன் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்டா வச்சிருக்கோம். அதை ஃபிளிப் நேம் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணாலே ஜெனரேட் பண்றது. ஜிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா தேவைப்படுற டூல்லாம் பாத்தீங்கன்னா கவர் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு. அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டிசைன் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். வெப்சைட்டை பாத்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். லிங்க் கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல ஓபன் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுல அசம்பிள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த பேராமெட்ரிக் பார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் பாடி அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ஸ்கெட்ச் கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் டிரா பண்ணணும். அந்த ஸ்கெட்ச் டிரா பண்றதுக்கு கிரியேட் ஸ்கெட்ச் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுல 3 பிளேன் இருக்கு. இந்த 3 பிளேன்ல உங்களுக்கு எப்படி தேவைப்படுது, டாப் வியூல இருந்து பார்த்தா XY பிளேன்ல நான் டிரா பண்ணணும்னு நினைக்கிறேன். XY பிளேன் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த ஸ்கெட்சர் பேஜுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம இந்த இதுல மெயினா யூஸ் பண்ண போறது பார்ட் டிசைன், அதுக்கப்புறம் ஸ்கெட்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மாத்தி மாத்தி அதுவாகவே மாறிக்கும். ஓகேங்களா, முதல்ல தான் பாத்தீங்கன்னா அதுக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மாறிக்கும். இதோட இது மவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிளெண்டர்ல இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கறதுனால, அதாவது சென்டர் வீல் பட்டனை கிளிக் பண்ணனா ரொட்டேட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. இல்ல உங்களுக்கு வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கமா இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இதை நேவிகேஷன் பட்டனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஸ்கெட்சஸ் கிரியேட் பண்ணணும். பேசிக்கானது ஒரு லைன் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. எடுத்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவோம். அந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் 3 பாயிண்ட் இருந்து கிரியேட் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ரெக்டாங்குலர் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கிரியேட் பண்றது, அதுல இருக்க சிம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். இப்படி டிரா பண்ணிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் தேவைப்படுது. இதையும் பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிட்டு ஓகே. ஸ்கெட்ச் என்னோடது பேசிக்கானது ஒரு சிலிண்டர் இந்த பைப்பாட்டை நான் ரெடி பண்றேன் அப்படின்னா நமக்கான ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா இது போதுமானது. இதை நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே பாத்தீங்கன்னா மாடலிங் டூல் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இங்க பேட் அப்படின்ட்டு இருக்கும் பாத்தீங்களா, இங்க இருக்க ஆப்ஷன் தான் இங்க இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே லாஸ்டா யூஸ் பண்ண அது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிக்குச்சு. இது எப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகணும், 10 mm போதும் அப்படின்னா 10 mm வச்சுங்க. இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா 25 mm வேணும் அப்படின்னா 25 mm வச்சுக்கலாம். ஒரு என்ட்ரு கொடுத்த உடனே அது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்க அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இந்த பார்ட் தானே நம்ம யூஸ் பண்ணோம், அந்த பார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அது 25 mm லென்த் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை நீங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இதை பொறுத்தளவுக்கு ஒரு ஈஸியானது. 15 அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டோம். இல்ல நல்லா கொஞ்சம் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் அது இருக்க ஆப்ஷனுக்கு நம்ம கொண்டு போயிடும். இதுலயும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இல்ல எனக்கு ரிவர்ஸா தேவைப்படுது அப்படின்னா ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரூட் ஆகும். இல்ல சிமெட்ரிக் டு பிளேன் வராது அப்படின்னா அந்த பிளேன் பாத்தீங்கன்னா வியூ காட்ட மாட்டேங்குதுங்களா, மாடல்ஸ்ல போயிட்டு இதை வியூ பண்ணிக்கலாம். இந்த பிளேன்ல பாதி பாதி அந்த மாதிரி இருக்கிறது தான் டாஸ்க்ல. சிமெட்ரிக் டு பிளேன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிக்கெட் தொட்டோம்னா மேல மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா,
நமக்கு மாடல்ஸ்ல இந்த பிளேன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை. இதை நான் ஓகே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் பைப்லயும் ஒரு சின்ன ஹோல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, உங்களுக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல டிரா பண்ணலாம். இந்த இடத்துல டிரா பண்றது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இதுல கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்றதுக்கு டக்கு டக்குன்னு ஃபியூஷன் 360 ஆட்டம் அடுத்தடுத்த ஸ்டெப் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே நான் மறுபடியும் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் கிரியேட் பண்றதுனா மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஃபியூஷன் 360 அல்லது வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எனக்கு இது மேல ஒரு டிசைன் டிரா பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்கெட்ச் இருக்கு பாத்தீங்களா, கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா அந்த XY பிளேன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணா தான் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ மறுபடியும் நான் ஒரு ரெக்டாங்குலர் டிரா பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டிரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு இதோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல ஹரிஜாண்டலோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹரிஜாண்டல் அப்படின்னு கொடுத்தோம்னா 4 mm காட்டுது. அதே மாதிரி வெர்டிக்கல் அப்படின்னா வெர்டிக்கல். இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைமென்ஷனை நீங்க எடிட்டும் கூட பண்ணலாம். எஸ்கேப் பட்டன் கொடுத்து ஒரு 2 mm கொடுத்தேன் அப்படின்னா அந்த இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுறது நீங்க பார்க்கலாம். எனக்கு இந்த இது போதும், இந்த சைஸ்ல எனக்கு இந்த டிராயிங் போதும் அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் செலக்ட் ஆன போக்கிலே தான் இருக்கு. செலக்ட் ஆகலைன்னா மட்டும் அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி இருக்க போக்கில் உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ரூட் ஆகணுமா இல்லை அந்த இடத்த கட் பண்ணி ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு பாக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 mm லென்த்தில் கிரியேட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் நம்ம ஏற்கனவே 25 mm 15 mm ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஹோல்ஸ் தான் வேணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பாக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு 15 mm கொடுத்தேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 7 mm கொடுத்தேன் அப்படின்னா பாதி மட்டும் கட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். அடுத்து இந்த சிலிண்டரோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, கொஞ்சம் வளைவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த லைனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஃபில்லட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வளைவாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அது எத்தனை mm அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே பண்ணிக்கலாம். மறுபடியும் எனக்கு இந்த இதில் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சேம்பர் டைப்ல வேணும் அப்படின்னா சேம்பர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதை இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதை பொறுத்து தான் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா பழையபடி இருந்ததை விட இதுல பாத்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். வேற பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிங்கோட சைஸ் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த இதெல்லாம் இவ்வளோ கட் பண்ணிட்டேன், இந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன்ல, அது போக எனக்கு இந்த ஸ்கெட்சோட ஸ்டார்டிங் ஸ்கெட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடிட் பண்ணணும்னா கூட டபுள் கிளிக் பண்ணேன்னா அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், மறுபடியும் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இது இன்க்ரீஸ் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது பக்கம் இன்னொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பக்கத்துலேயும் ஒர்க் பண்ணலாம். நியூ கொடுத்தோம்னா இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டிசைன் நீங்கள் பக்கத்துலேயே அன்னேம்டு ஒன்றுன்னு வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ஆப்செட் கிரியேட் பண்ணுறதுனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்க, இந்த லைன் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன் கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த டுட்டோரியல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்டேட் பண்ணுங்க. இதுலேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் கோர்ஸ் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ஃபிளிப் நேம், அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் லேம்ப்பு, அதுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸோட ஒன்று டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஒன்றுன்னா அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். என்ன லிஸ்ட் இருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா லிங்கை மாற்றி வச்சிருப்பேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. இது போல வீடியோ உங்களுக்காக காத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.